மண்புழு உரத்தில் வந்த மண் புழுக்கள், முட்டைகள் இது எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே இந்த கழிவுகளை சேர்ந்து இந்த மண்புழு முட்டைகள் இது எல்லாமே இதில் வந்ததுனால இது நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஈஸியாக ரொம்ப எளிய முறையில் பிரித்து எடுத்துடலாம். இதில் அப்படி பிரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை இன்னொரு இடத்துல கொண்டு சேர்த்துருவோம். இப்போ மண்புழு உரம் சலிச்சதை நம்ம பார்த்தோம். அந்த சலிச்ச மண்புழு உரத்தை நேரடியாக அப்படியே விவசாயிகளுக்கு கொடுத்தோம்னா இந்த மண்புழு உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதோட உயிர் நுண்ணுயிர்களை அதோட சேர்த்துட்டோம்னு சொன்னால் இன்னும் விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதில் சத்துள்ள செறிவூட்டப்பட்ட மண்புழு உரமாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உயிர் உரங்கள் என்னென்ன சேர்க்கணும்னா அசோஸ்பைரில்லம், இதோட பாஸ்போபாக்டீரியா, இதோட வேம் அப்படின்றது மைக்ரோரைசா, வேர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் உள்ளது. அதோட இஎம் சொல்யூஷன், பஞ்சகவ்யா, இந்த பஞ்சகவ்யா இருக்குது. இந்த பஞ்சகவ்யா இதுகளை எல்லாம் மண்புழு உரத்தில் நாம் கலந்து அதில் ஒரு 2 நாள் மூடி வச்சிருந்து செறிவூட்டப்பட்ட உரமாக மாற்றிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய அசோஸ்பைரில்லம் அப்படின்றது தலைச்சத்தை கிரகிச்சு எடுத்துக்கிறது. பாஸ்போபாக்டீரியான்றது மணிச்சத்தை எடுத்துக்கு. பொட்டாசியம் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, அது சாம்பல் சத்தை பிரித்து எடுத்துக்கு. அதோட பஞ்சகவ்யாவை சேர்த்தோம்னா பஞ்சகவ்யாவில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. இந்த பஞ்சகவ்யத்தோட இஎம் சொல்யூஷன், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், இதைய சேர்த்துட்டோம்னா அந்த மண்புழு உரத்தில் அந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை வகையான சத்துக்களும் கூடிடுது. அப்படி கூடும்போது மண்புழு உரத்தை வயலில் போட்டு பயிர்களுக்கு போட்டு பயன்படுத்தும் போது ரசாயன உரத்துக்கு மாற்றாக மண்புழு உரத்தை பயன்படுத்துகிறோம் நம்ம. ஆனால் அந்த ரசாயன உரத்தை பயன்படுத்தினா தான் விளைச்சல் வருது, மண்புழு உரத்தில் விளைச்சல் வரலை அப்படின்ற ஒரு சந்தேகம் விவசாயிகள் மனசில் அதிகமாக இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காகவும் உண்மையான செயல்பாடு இந்த நுண்ணுயிர்களெல்லாம் கலந்து மண்புழு உரத்தில் கொடுத்துட்டோம்னா உண்மையிலேயே அந்த மண்புழு உரத்தில் உள்ள சத்துக்கள் எந்த வகையான பயிர்களுக்கு போடுறோமோ அந்த போகத்திலேயே அந்த பயிருக்கு அந்த போகத்திலேயே விளைச்சலை கொடுத்து நல்லா வளரக்கூடிய தன்மையை வந்துடுது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதனால் இந்த செறிவூட்டப்பட்ட மண்புழு உரத்தை பயன்படுத்தும் போது விவசாயிகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதை நாங்கள் அப்படி கொடுக்கணும். இப்போ இந்த நுண்ணுயிரெலாம் கலந்து இந்த மண்புழு உரத்தை நாங்கள் விவசாயிகளுக்காக ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஏற்றுற விவசாயிகள் சிறுமலையிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய விவசாயி நேரடியாக நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அவர் மலை வாழைப்பழம், மற்ற சௌசவ், மற்ற அவரை, இது மாதிரியான மலை பயிர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக நம்ம வருஷம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் அவர் சிறப்பாக இருக்குதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் தொடர்ச்சியாக அவர் லோடு ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த மண்புழு உர தயாரிப்பில் புழு வளர்ப்பு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த புழு வளர்ப்புக்கு இந்த மாதிரி தொட்டியில் அமைச்சு வச்சுட்டு இதில் புழு வளர்ப்பு, மண்புழு முட்டைகள், குஞ்சுகள் இதுகளை எல்லாமே எடுத்து கொண்டு இதில் அந்த கழிவுகளை இதில் போட்டு அதுக்கு மேலே மாட்டுச்சாணம், அன்றைக்கு கழித்த பச்சை சாணத்துக்களை கொண்டு மேல் பகுதியில் வச்சு விட்டு தண்ணி தெளிச்சுட்டே இருந்தோம்னா அந்த மண்புழுக்கள் உருவாகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையான இடத்துல மண்புழுக்களை எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம விட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதோட இந்த மண்புழு உரத்தை தயாரிப்பில் செலவு சாதாரண விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது செலவு எவ்வளவு ஆகு, இது கட்டுப்படி ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் இந்த ஒரு டன் கழிவுன்னா சாணம் ஒரு 70%, மற்ற இலைதலை கழிவுகள் 30%, அல்லது பிரஷ் மட்டு, இது மாதிரி மக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டன் கழிவுகளை நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்காக தண்ணியை தெளித்து பக்குவப்படுத்தி மண்புழுக்களுக்கு போட்டு அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்புழு உரத்துகளை தயார் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டன்னுக்கு 600 கிலோ மண்புழு உரம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் தரமான சாணமாக இருந்ததுன்னா 700 கிலோ மண்புழு உரம் கிடைக்கும். மீத ஒரு 200 கிலோ 300 கிலோ கழிவுகளாக போயிடும். அந்த ஒரு டன் கழிவுக்கு 700 கிலோ, 600லேருந்து 700 கிலோ மண்புழு உரம் நம்மளுக்கு கிடைக்கும்போது லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா செலவு ஆட்கள் கூலி, மற்ற சாணம் வெளியிருந்து கொண்டு வர்றது, இந்த செலவு, இந்த மூடை போடுறது, சலிக்கிறது, எல்லா செலவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிலோ மண்புழு உரம் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம். அதில் ஒரு 2 ரூபா 50 காசு 3 ரூபாய்க்குள்ளே செலவு முடிஞ்சு போயிடும். சொந்தமாக ஒவ்வொரு செலவையும் சுருக்கமாக செலவை குறைக்கிறதுக்குரிய வழிமுறைகளை ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சி அதையே